சூரிங்கிற ஒரு நடிகரை நாங்கள் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்துருக்கோம். அவருடைய அசைவுகளுக்கு நாங்கள் சிரிச்சிருக்கோம், அவருடைய முகபாவனைக்கு சிரிச்சிருக்கோம், அவருடைய அப்படிங்கிற ஒரு சின்ன குரல் ஒலிக்கு நாங்கள் சிரிச்சிருக்கோம். ஆனால் ஒரு முழு திரைப்படம் அவரை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். இன்டர்வல் சீன் அவர் நாக்கை கடிச்சிட்டு திரும்ப எங்களுக்கு அப்படியே புல் அரிக்குது. இதை செய்கிறதுக்கு என்ன சார் செய்யுங்க? அவரு தான் நிறைய டேக் கேட்பாரு. சூரி சார் தான் வந்து இது இன்னும் பண்ணிக்கலான்னு சிரிக்கக்கூடாது. ஹீரோ அது ஆக்சுவலாக காமெடியன் கிடையாது. காமெடி சாங்கும் வேறு. ஸோ அதனால் அது பார்த்து தான் பண்ணது. அது நீங்கள் அந்த எமோஷன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டது உண்டா சார்? ஏன்னா உங்களுடைய படங்கள் எல்லாமே அப்படியே தாரதாரையாக எங்களை அழுக வச்சோம். அது அன்பே சிவமாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், அவன் இவனில் வர சில காட்சிகளாக இருக்கட்டும், எங்களை அப்படியே பொறுமையாக அழச்செய்கிற காட்சிகளை நீங்கள் வச்சு படப்பிடிச்சிருக்கீங்க. நான் கடவுள் வரப்பெல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கேன். நான் கண்ணை மூடியிருக்கேன், என்னால் அதை பார்க்கவே முடியாது, தவிர்த்துருக்கேன். ஆனால் அதை நீங்கள் படப்பிடிச்சு வெளியில் கொண்டாந்து காட்டணுங்கிறப்போ நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க. காசியில் நாங்கள் போகிற டைமில் இப்போ தான் கொஞ்சம் கங்காலாம் கிளியர் ஆகிடுச்சு. பாடிலாம் அப்படியே மறந்து போயிட்டு இருக்கும். அப்படியே மறந்து நிலையிலும் கூட. ஆமாம், அப்படியே போயிட்டு இருக்கும். நாங்கள் வந்து நான் சொல்லன்னு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். அன்பே சிவம் படத்தில் மேடியும் கமல் சாரும் உட்காந்து பேசணும். இது உட்காந்து பேசுறது, நடந்து பேசுறது இல்லை. ஒரு 4 டைலாக் சீன்ஸ் இருக்குது. இப்போ 4 டைலாக் சீன்ஸையும் பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கமல் சாரோட அடிப்பட்ட பக்கத்தில் நாங்கள் காட்டணும், மேடியை காட்டணும். இப்போ 4 ஒரே மாதிரி காட்டினா போர் அடிச்சிடும். இப்போ இந்த உட்காந்து பேசுகிற ஒரே விஷயத்தில் 4 புதுசை கொண்டு வரணுங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருந்தாரு. தொடக்க காலங்கிறது வேறு. அதுக்கு பிறகும் கூட நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க. ஏன் டெபியூ டைரக்டர்ஸ் மேலே உங்களுக்கு அந்த 25 வயசு உங்களுக்கு இல்லை, முதல் படம்னா நீங்கள் ஒரு 8 கிலோ கேமராவை தூக்கிக்கிட்டு ஓடியாரதெல்லாம் சரி. இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஒரு 8 கிலோ கேமராவை தூக்கிட்டு ஒரு ஃபைட் சீனுக்கு போகிறீங்க, வர்றீங்க, குனிறீங்க, திரும்புறீங்க. இன்றைக்கி உங்கள் ஃபிசிக்கை நீங்கள் போட்டு செலவுப்படுத்திக்கிட்டது ஏன் சார்? உங்களோட யூனிக்னஸ்க்கு ஒரு பெரிய உதாரணம் இரவின் நிழல். பார்த்திபன் மாதிரியான ஒரு வித்தியாசத்தை கொடுத்தே தீரணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர் ஏன் ஆர்த்தர் வில்சனை தேர்வு பண்ணுறாரு? இல்லைன்னா நடக்காது. அந்த படம் டெக்னிக்கலாக தான் மாறி இருக்குது. ஸ்டோரி டெல்லிங்கில் இன்னும் நம்ம அப்டேட் ஆகல. ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து இன்னும் அந்த டெக்னிக்கல் சைடு தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. மணி சாருங்களோட ரொம்ப ஆசை. அப்புறம் இப்போ வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ண ஆசை. எனக்கு பயம் எனக்கு. ஏன்னா நான் அந்த படம் பாலா சார் கூட படம் ஒர்க் பண்ணனால அந்த வைலன்ஸு இல்லை பயம் எனக்கு தேட்டரில் போய் மறுபடியும் பார்க்குறது. 1996 முதல்ல நீங்கள் கேமராமேனாக வரீங்க. முதல் படத்துக்கு ஒரு மாநில வருது. திருப்பி 12 வருஷம் கழிச்சு நான் கடவுள் 2008 ஒரு மாநில கடவுளுக்கு வந்து ஸ்டேட் இது சென்ட்ரல் அவார்டு இருந்துச்சு. ஆமாம், அது நாமினேட் ஆச்சு. நீங்கள் இன்னும் நகர்ந்துகிட்டே இருக்கீங்கிறப்போ ஒரு விருது உங்களை என்ன ஊக்கப்படுத்துறதுண்டா? இப்போயே மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழில் ஒரு டைரக்டர் எடுத்து தான் படம் போவோம். கேமராமேன் சொல்கிறதுக்கே நான்லாம் கூச்சப்படுவேன். சார், நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் சார். சினிமாவில் இருக்கிற துறைகளில் சினிமோட்டோகிராஃபி உட்பட வெறும் தொழில் இல்லை, இது வேற ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்கிற ஒரு கலை வடிவம் தான். முதல் படத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமோட்டோகிராஃபர் மாநில விருது வாங்கிடுறாரு. 25 வருஷமாக எதையோ புதுசாக பண்ணணும்னு இன்னமும் ஓடிட்டு இருக்கிறாரு. படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்க கதாநாயகன், அந்த படத்தில் இருக்க கதாநாயகி, இயக்குனர், இசை எல்லாம் கடந்து யாருப்பா கேமரா அப்படின்னு ஒரு சாமானியனை கேட்க வைக்கிறதுக்காக ஓடுறாருன்னா எது இயக்குது உங்களை? ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிகினிங்லேருந்து, அதாவது நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது ஒரு க்ரியேட்டிவ் சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும் நம்ம வந்து. அப்புறம் லேட்டர் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு ஆர்ட் மட்டும்தான் வந்து லைஃப் லாங்காக இருக்கும். அது எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ மேட்டர் இருந்தாலும் ஒரு ஆர்ட் சம்மந்தமாக ஏதோ மியூசிக்கு எனி ஆர்ட் ஃபார்ம் அதுதான் நம்ம வந்து லைஃப் லாங்காக இருக்கோங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனுடைய பிலீவபிலிட்டி தான் எனக்கு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டு. நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு கலைஞன், நான் ஒரு புகைப்பட கலைஞன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ பெருமை சார்? கண்டிப்பாக பெரிய ஏன்னா நான் வந்து ஒரு 0ல் தான் வந்தேன். அதாவது நானே ஃபார்ம் பண்ணி என்னையே, நான் செல்ஃப் மேடு தான், நானே ஃபார்ம் பண்ணி நானே வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளே கிரியேட் பண்ணி ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. சில பேர் ஒரு இலக்கு நோக்கி பயணிப்பாங்க சார். சில பேர் என்னென்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசு, இன்றைக்கி கிடச்சிருக்கிற பரிசு, இந்த நாளை நான் எப்படி அழகாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நகர்றவங்க உண்டு.
இல்லை ஒரு படைப்பை ஒரு வேலையை எடுத்துட்டு இதில் புதுமை செய்யணும்னு நகரணும் உண்டு. நீங்கள் உங்களுடைய ஒரு நாட்கள் ஒரு ப்ராஜெக்டை என்னவா தொடங்குவீங்க? அதாவது நான் டெய்லி தூங்கும் போதும் சரி, அது அன்கான்சியஸ் சப்கான்சியஸாக சரி, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுங்கிறது நான் ஒரு மந்திரம் எனக்கு. ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லி நினச்சிட்டே இருப்போம். படம் பார்க்கும்போது கூட ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு மைண்டில் ஏறாதா, அப்படியே பதியாதான்னு தான் நான் போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு எப்பயுமே அது ஒரு மந்திரம் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஓடுறது. அதான் ஏதோ ஒன்று அது வந்துடும் அது. ஸோ இப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் சினிமோட்டோகிராஃபராக பெரிய படங்கள் க்ரோர்ஸில் ஏர்ன் பண்ணுற ஒரு ஆளாக மாறுறதுக்கான வழியை நீங்கள் வகுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை தேர்வு பண்ணாமல் வேறு ஒரு பாதையை தேர்வு பண்ணுறீங்க. ஏன் அதை பண்ணீங்க? இல்லை அது நம்ம 2 சைடும் பண்ணுறோம். அந்த சைடும் பண்ணுறோம், இந்த சைடும் பண்ணுறோம். எனக்கு இந்த சைடு தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது கண்டென்ட் பேஸ்டு, ஸ்டோரி பேஸ்டு, ஒரு எமோஷனலில் நம்ம கடத்துறது தான் ஒரு என்னோட ஜாபாக பார்க்குறேன், ஒரு சினிமோகிராஃபராக பார்க்குறேன். ஏன்னா அது ஃப்ளாஷாக பண்ணிடலாம். அது எனக்கு ஈஸி. அந்த சைடு பண்ணுறது, அதாவது கமர்ஷியலாவோ அப்படி ஒரு பெரிய பண்ணது எனக்கு ஈஸி. இதுதான் கஷ்டம். ஏன்னா ஒரு எமோஷனலை கடத்துறது தான் கஷ்டம். ஸோ இதுதான் ஒரு சேலஞ்சான ஒர்க்கு. நான் நம்புறது சார், சினிமா ஒரு மேஜிக்கு நம்புவேன். இல்லவே இல்லாத ஒன்றை, உண்மை இல்லாத ஒன்றை உண்மை மாதிரி நம்ப வைக்கிறது தான் இந்த சினிமாங்கிற மேஜிக். அதில் பெரும் பங்கு கேமராக்கு தான். மெயினாக தான் எல்லாரும் இயக்குனர் மனசில் என்னென்னமோ நினைக்கலாம், நடிகர் தன்னை எப்படி வேணால் வெளிப்படுத்தலாம். ஆனால் அது எல்லாத்தையும் ஒருங்கமைச்சு அதை காட்டுற வேலை உங்களோட. நான் கருடன்லேருந்தே ஆரம்பிக்கிறேனே, சூரியங்கிற ஒரு நடிகரை நாங்கள் ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்துருக்கோம். அவருடைய அசைவுகளுக்கு நாங்கள் சிரிச்சிருக்கோம், அவருடைய முகபாவனைக்கு சிரிச்சிருக்கோம், அவருடைய அப்படிங்கிற ஒரு சின்ன குரல் ஒலிக்கு நாங்கள் சிரிச்சிருக்கோம். ஆனால் ஒரு முழு திரைப்படம் அவரை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். இன்டர்வல் சீன் அவர் நாக்கை கடிச்சிக்கிட்டு திரும்பையில் எங்களுக்கு அப்படியே புல் அரிக்குது. இதை செய்கிறதுக்கு என்ன சார் செய்கிறீங்க? அதாவது நீங்கள் சினிமாட்டோகிராஃபி சொல்லணும்ல, சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் ஒரு படத்தை ஒரு பிகினிங்லேருந்து எண்டு வரலையும் ஒரு ஃபார்ம் பண்ணுறது சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு. சூரிய சாரை பொறுத்தவரையும் அவருடைய ப்ரிப்ரேஷன் தான் அந்த படம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து அது ஹீரோ யாருன்னே தெரியாது. இன்ட்ரோல் மட்டும் தான் அந்த ஹீரோ எலிவேஷன் வரும். அது வரையும் நார்மலான வருவார் போவார், நாய்க்குள் போட்டவர், ஒரு துணை கதாபாத்திரம் அப்படி அது மாதிரி தான் இருப்பார். அந்த இடத்துல வரும்போது அவர் எலிவேஷன் வரும். ஸோ அவருடைய க்ளோஸில் நீங்கள் பார்க்கறதுனால அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வருது. அப்புறம் ரெண்டாவது சைக்கலாஜிக்கலாக யுவனோடைய மியூசிக்கும் அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் எங்கள் வேலை. நிச்சயமாக இப்போ நீங்கள் 23ஆம் புலிகேசி படத்திலே வடிவேலுங்கிற ஒரு பெரிய நகைச்சுவை கதாபாத்திரத்தோட சீரியஸ் மோஷனை அன்னைக்கே நீங்கள் காமிச்சிட்டிங்க. அது ஒரே படத்தில் அவருடைய காமெடியும் காமிக்கணும், காமெடி எமோஷன், ஒரு மேன்லியான ஒரு ஹீரோயிக் வடிவேல் சாரையும் காமிக்கணும். நான் மறுபடியும் சூரி அவர்கள்ட்டே வரேன். விடுதலை படம் பார்க்கும்போது விடுதலை படத்துடைய நிறைவு பகுதியில் தான் சூரியனை கதாநாயகனாக மாறுறாரு. அவர் தொடக்கத்தில் ஒரு ரொம்ப சாதாரண காமெடிலாம் பண்ணுவார். நான் விடுதலை படத்துக்கு முன்னாடியே வெற்றி சார் ஒரு மூடை கிரியேட் பண்ணிட்டார். இது நீங்கள் அஸ்யூஷுவல் சூரிய இல்லை, இது வேறு ஒரு சூரியங்கிறதுனால தொடக்கத்தில் அவருடைய 2 நகைச்சுவை வரும்போது எங்களுக்கு கோபம் வந்துச்சு, ஏன் இதை வச்சிங்க, வைக்காமல் வந்துருக்கலான்னு. அதே நான் கருடனில் பார்க்குறப்ப அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு, ஆனால் அது ஒரு காமெடியின் பண்ணுற காமெடியாக இல்லை, ஒரு ஹீரோ பண்ணுற காமெடியாக எங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அவர் திரும்பும்போது ஒரு காமெடினா திரும்பாமல் ஹீரோவை திரும்ப வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற ஃப்ரேம் இருக்குல்ல சார், செக் பண்ணுவீங்களா? இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணுவோம், அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சில செக் பண்ணுவோம். இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக ரைட்லேயே இருப்பார். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ், நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது கான்சியஸாக பண்ணார் தான் அவர். ஃப்ரேமிங்லாம் அவருக்கு கொஞ்சம் லோவில் இருக்கும், கொஞ்சம் ரைட் சைட்லேயே பேலன்ஸில் இருக்கும். ஸோ அவர் பேசுகிறது அவரே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு, இது மேலே பேசக்கூடாது, காமெடி அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக டைரக்டரும் ரொம்ப கான்சியஸாக இருந்தார், அவரும் ரொம்ப கான்சியஸாக இருந்தார். ஏதாவது ஒரு டேக் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் நிறுத்தினதுண்டா சார், இது இல்லை இங்கே தப்பாக இருக்குது? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவங்க ஃப்ளோவில் அவர் பார்ப்பாங்க. அவரு தான் நிறைய டேக் கேட்பார். சூரி சார் தான் இது இன்னொரு பண்ணிக்கலாண்ணா அப்படி தான் இல்லையா, நம்ம பார்க்குற என்ஜாய் தான் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் அவர் ஒர்க் பண்ணுறது. அவர் கூட விடுதலையில் கூட வழிநெடுக காட்டு மொழி மாதிரியான பாட்டு இருந்தாலும் ரொம்ப லோ லைட்டில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டாமல் ஒரு 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 அப்படியே காதலை லேசாக காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பாட்டில் ரொமான்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. சூரியகிட்டேருந்து ஒரு ரொமான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு சிரமப்பட வேண்டியிருச்சா? இல்லை, ஆமாம். ஏன்னா அவர் இது மாதிரி பெரிய ரொமான்ஸ் பண்ணதில்லை.
அது அது வந்து நிறையா டேக் எடுத்தது. ம். அவர் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணது, ம். இப்படிலாம் வரக்கூடாது, ம்ஹ்ம். நான் ரெகுலராக டான்ஸ் ஆடக்கூடாது, அப்படிலாம் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்தாச்சு. ஏன்னா டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ம். அது அது அது- அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா அது சிரிக்கக்கூடாது. ஹீரோ அது ஆக்சுவலாக காமெடியன் கிடையாது. காமெடி சாங்கும் வேறு. ஸோ அதனால் அது பார்த்து 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 தான் பண்ணது. அது அது அவர் காஸ்ட்யூம் ஆக சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டு கூட வந்து ரொம்ப சின்ன மூமெண்ட், நிறையா ரிஹர்சல் பண்ணாங்க. சின்ன ஒரு சட்டில்டான மூமெண்ட் தான் பண்ணது அந்த படத்தில். வில்சன் அப்படின்னா அவருடைய கேமரா எமோஷனை பேசிரும் ஆமாம், அப்படிங்கிற நம்பிக்கை இண்டஸ்ட்ரியிலே இருக்கு, உங்களுக்கும் அது நிறைய இருக்கு. கண்டிப்பாக. நீங்க அந்த எமோஷன்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டது உண்டா சார்? ஏன்னா உங்களுடைய படங்கள் எல்லாமே அப்படியே தாரதாரையாக எங்களை அழுக வச்சிடும். அது அன்பே சிவமாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், அவன் இவனில் வர சில காட்சிகளாக இருக்கட்டும், எங்களை அப்படியே பொறுமையை அழச்செய்கிற காட்சிகளை நீங்கள் வச்சு படம் பிடிச்சிருக்கீங்க. நான் கடவுள் வரப்பெல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கேன், நான் கண்ணை மூடி இருக்கேன், என்னால் அதை பார்க்கவே முடியாது, தவிர்த்து இருக்கேன். ஆனால் அதை நீங்கள் படம் பிடிச்சி வெளியில் கொண்டாந்து காட்டணுங்கிறப்போ நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டதுண்டா? நிறைய வந்து நிறைய அழுதுருக்கேன். அப்படியே கண்ணிலலாம் தண்ணி கொட்டியிருக்கு. அப்படிலாம் வியூ ஃபண்டரில் தண்ணிலாம் வந்திருக்கு. அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் கடவுளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது எல்லா குழந்தையும் நான்லாம் ரொம்ப சாஃப்டான ஆள். அந்த சைடே ஒரு க்ரௌட் வந்தால் கூட அப்படி ஓடிடுவேன். அப்படியே ஒரு ஆள் நான். அந்த படம் அது அது ஒரு ஜாப்னு வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அந்த குழந்தைங்க செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டில் வளர்ந்த குழந்தைங்க. அவங்கள கொண்டு வந்து மேலே உட்கார வச்சு அப்படி தான் விளாண்டுருக்கோம். பாலா சார்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பார். அவங்க மைக் வச்சுட்டு அவங்களே ஸ்டார்ட் சொல்லுவாங்க, அவங்களே கேமரா சொல்லுவாங்க, கட்டு ஒன் மோர் என்னையே அப்படி பண்ணுறான்னு கேட்குங்க. அது மாதிரிலாம் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க. அது மாதிரி அது நீங்கள் பார்க்குற குழந்தைங்க கம்மி. நாங்கள் ஆடிஷனாக வந்த குழந்தைங்க அதுதான் ரொம்ப வருஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் உட்கார வச்சுருப்பாங்க, நாங்களாம் செலக்ட் பண்ணோம். அது மாதிரி கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அது ஷூட்டிங்லாம் வந்து அவளை கொண்டு வந்து ரெடி பண்ணி வைக்கணும், அவளை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இல்லை அதே பெரிய விஷயம். ஏன்னா மைண்டு வந்து அவ்வளோ ஹார்டாக வேணும். ரெண்டாவது வந்து காசியில் நாங்கள் போகிற டைமில் இப்போ தான் கொஞ்சம் கங்காலாம் கிளியர் ஆகிடுச்சு. பாடிலாம் அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கும். அப்படியே மிதந்து நிலையிலும் கூட ஆமாம் அப்படியே போயிட்டுருக்கும். நாங்கள் வந்து நான் சொல்லலான்னு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் நடுவில் உட்காந்துருக்கோம். ஒரு குழந்தைய ஒரு நாய் தூக்கிட்டு ஓடுது, சின்ன பாப்பா அப்படியே கை ஓடுது. எனக்குலாம் ஷாக்கு, தூக்கி போட்டுருச்சு, என்னடா அப்படியே போயிட்டு அது குழந்தை மேலே போயிடுச்சு. நாய் அங்கே போய் அந்த நாய்கிட்ட இன்னொரு நாய் பிடுங்கிச்சு குழந்தைய. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஓடினாங்க, துரத்திட்டு போய் ஒரு பேக்கில் அந்த பாப்பாவை போட்டு பால் ஊற்றி கட்டி நான் குழந்தைங்களாம் இறந்தால் தண்ணியில் அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கோஸ் போகும்போது பயமாக இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ அங்கே போனதுனால ஒரு தெளிவு இருக்குது. காசி போனதுனால நம்ம இதுதான் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. காசியில் ஷூட்டிங் வந்து ரொம்ப நல்லா நடந்துச்சு. அந்த சாங்குலாம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் சாங் பார்த்தீங்கன்னா எறும்பு மாடெலாம் துரத்தும். ஊனாவே நாங்களாம் அது நாகரெல்லாம் தூக்கிட்டு ஓடிருக்கோம், கேமராலாம் தூக்கிட்டு. அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சார் அந்த படத்துல ஒவ்வொரு பாட்டாக பார்த்து பண்ணுவார். ஒரு நாள் காஸ்ட்யூம் போடுவார், ஒரு நாள் பீட்ஸ் போடுவார், ஒரு நாள் வாக் பண்ண விடுவார். அப்படி தான் ஷூட்டிங் இவனை ஆரியா ரெடி பண்ணது. அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் சார், நான் கடவுள் படத்தில் நான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக பார்க்குறேன். அந்த படத்தை ஒரு பயமுறுத்துகிற படமாக மாற்றின கதாபாத்திரமா, அந்த கண்ணு தெரியாத கதாநாயகி கூட அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர்ற ஒருத்தர். அவரை வந்து நீங்கள் சும்மா 10 பேர் நடுவில் உட்காந்து காமிச்சா அவர் முகத்தை நாங்கள் பார்த்துருவோம், கடந்து போயிடுவோமா இருக்கலாம். ஆனால் அவர் முகத்தை பார்த்தா பயம் வருங்கிற ஒன்றை நீங்கள் ஏற்படுத்துறது இருக்குல்ல, அவரை பின்னாடியே வச்சு காட்டுறது இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு மூடை கிரியேட் பண்ணி அதை இப்படி தான் காட்டணுங்கிறத எப்படி சார் முடிவு பண்ணுறீங்க? அது ஆக்சுவலாக அவர் முகத்தை பார்த்தாலே நம்ம அரண்டுருவோங்கிற ஒன்றை வெளிப்படுத்துறது. அது ஆக்சுவலாக சீன்லேயே இருக்கும், ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். அது நம்ம அவருடைய பொசிஷன்ஸு, அவர் எப்படி உட்கார்றாரு, அது முதற்கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். அவர் எப்படி பார்க்கணும், எப்படி ஃபேஸ் வச்சுருக்கணும், அவர் கூட யார் சரௌண்டிங்ஸில் இருக்கணும். அதெல்லாம் வந்து சில பொசிஷன்ஸ்லாம் நானே ரெடி பண்ணேன். நிறையா பெயிண்டிங் ரெஃபர் பண்ணுவேன். அது மாதிரி பொசிஷன்ஸ்லாம் உட்கார வைப்போம். ஸோ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மூடுக்கு வந்துடும். அதில் ஒரு டார்க்கான ஏரியா பிடிக்கிறது, இந்த ஃபுல் டார்க் ஃபிலிம் இல்லை, லைட்டிங் எல்லாமே ஒரு சோர்ஸ் லைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அவர் பொசிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறதுனால அவர் பாலசாரும் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அவர் நாங்களும் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணுவோம். ஸ்மோக்கி எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ சார்? ஸ்மோக்கு நல்லா தான் இருக்கும். நிறைய உங்களுடைய படங்கள் முக்கியமான காட்சிகளில் நீங்கள் புகையை போட்டு நிரப்பிடுறீங்க. அது கருடன் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வலில் திண்ணூரை போட்டு நிரப்பிடுறீங்க, கிளைமேக்ஸில் செம்மண் புழுதியை போட்டு அடிச்சிடுறீங்க. அது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார்? கருடனில் வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு, ஸ்மோக் வர்றது வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஏன்னா அவர் வராங்க, வந்துட்டு அவர் அந்த ஸ்மோக் அடிக்கிறாரு, அதுலேருந்து உள்ளே வராருங்க தான் இருந்துச்சு.
கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம். நம்மள ஐடியா பண்ணி டைரக்டரை பேசி ஸ்மோக்கில் வந்தால் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அது வழியாக கிளைமேக்ஸ் வந்து ரெஃபரன்சஸ். சுந்தர்சி சார் இப்போ ஒரு நேர்காணலில் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்பே சிவம் படத்தில் மேடியும் கமல் சாரும் உட்காந்து பேசணும். அது உட்காந்து பேசுறது, நடந்து பேசுறது இல்லை. ஒரு 4 டைலாக் சீன்ஸ் இருக்குது. இப்போ 4 டைலாக் சீன்லேயும் பெரிய சேலஞ்ச் என்னன்னா, கமல் சாரோட அடிப்பட்ட பக்கத்தை தான் நாங்கள் காட்டணும், மேடியை காட்டணும். இப்போ 4 ஒரே மாதிரி காட்டினா போர் அடிச்சிடும். இப்போ இந்த உட்காந்து பேசுகிற ஒரே விஷயத்தில் 4 புதுசை கொண்டு வரணுங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருந்தார். இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? இல்லை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அதாவது ரெடி பண்ணுறது மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஃபைட்டே யோசிச்சுக்கலாம். ஒரு ஃபைட்டு ஒரு படத்தில் 4 ஃபைட் இருக்குதுன்னா, நான் தான் எடுக்க போகிறேன் இல்லையா ஃபைட்டு. மாஸ்டர்ஸ் வேறு மாஸ்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா அந்த பஞ்சு மாதிரியே இதில் வரக்கூடாதுன்னு நான் மேக்ஸிமம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இது இருக்கக்கூடாது, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது ஆல்ரெடி பண்ணியாச்சு, அப்படி தான் நான் கைட் பண்ணுவேன். அதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 4 பிரிச்சாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் சினிமாட்டோகிராஃபியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகாத ஷார்ட்ஸ் தான் வேணுங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு அண்டர் கரண்டில் இருக்காது. ரிப்பீட் ஆகக்கூடாது, ஏன்னா போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பேக்ட்ராப்பு, அவங்க பொசிஷன்ஸு எல்லாமே வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இது இங்கே பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், அது மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கணும், தொடக்க காலம்ங்கிறது வேறு. அதுக்கு பிறகும் கூட நீங்கள் டெபியூ டேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க. ஏன் டெபியூ டேரக்டர்ஸ் மேலே உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய? டெபியூ டேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஐடியாலஜி, அவங்க நிறைய நான் 11 பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஃபஸ்ட் கம் டேரக்டர், நல்லா பெரிய டேரக்டர்ஸ், இப்போ கூட எல்லாம் பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே. அவங்க கூட அவங்களே என்னை விரும்புகிறாங்க வரணும்னு. சரி நம்ம ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நானும் வந்து அவங்க கூட நிறைய அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. இப்போ கூட எனக்கு ஃப்யூச்சர் இப்போ பண்ணுறது கூட ஃப்ரெஷ் டைரக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பண்ணுறது. ஏன்னா புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் புதுசாக ட்ரை புதுசுங்கிறது மேலே உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆமாம். ஏன்னா அதுதான் நம்ம ரன் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது நான் படம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 96 ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று புதுசாக இருக்கவங்க தான் இவ்வளோ ரன் ஆகிறேன். அதில் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நியூ டைரக்டர்ஸ் என்னென்னா அவங்க ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக தாட் வரேன்னா அது எக்ஸிக்யூஷன் கஷ்டம். அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான், எழுதுறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டங்கிறது தான் மேட்ரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் பெரிய ரிஸ்க்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும். எழுதும்போது இருக்கிற கற்பனை என்னவா வேணா இருக்கலாம், அதை நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவன்னிவன் படத்துலலாம் ஒரு டேரக்டர் எழுதும்போது கடைசி கிளைமேக்ஸு ஒரு 1500-2000 மாடு வருது அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த 2000 மாடு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது வந்து நம்ம செலவு பண்ணுறதை ஸ்க்ரீனில் காமிக்கணும். மெயின் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் இது இந்த இடத்துல வரணும்னு நான் டைரக்டர் சொல்லிவிடுவேன். ஸோ இது ஃப்ரெண்டில் வரலாம், இது நீங்கள் வச்சுக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அந்த அட்மாஸ்பியர் வந்து நான் மேக்ஸிமம் எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாமே நான் கொண்டு வந்துடுவேன். செலவு பண்ணுறதை கரெக்டாக காட்டணுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் நினைக்கிறேன் சார். எல்லா படத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய செட்டப்பு. இப்போ வந்து தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 crores ஒரு சாங். அடேப்பா, நம்ம 3 படம் எடுத்துலாமே சார். அது அந்த கல்ச்சர் எப்படி சார் இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கணும்னு விரும்புகிற ஒருத்தர், ஒரு கதையை பேசிடணும்னு நினைக்கிற ஒருத்தர், ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் கூட ஒரு படம் எடுங்கப்பா, ஆனால் அதை பார்க்குறவனா பாதிச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறவரா, ஆனால் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பாட்டு எடுக்கிறாங்க, அங்கே ஒரு ஃப்ரேம் வைக்கணுங்கிறப்ப அங்கே உங்களுடைய மனநிலை, அங்கே நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுறது என்னவா சார் இருக்குது? எனக்கு அந்த அந்த வாழ்த்துறை வேலையில் எனக்கு நல்ல பேர் அங்கே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ. அதில் டெக்னிக்கலாக நம்ம பேர் வாங்குறது பெரிய விஷயம். ஸோ என்னென்னா எனக்கு அங்கே போனால் அதாவது நான் வந்து கேமரா வாங்குறது ஒரு வேலை, புரியுங்களா, ஜாப் இதுதான் அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிக்கிறது அந்த விஷயம். அதில் என்னென்ன கலர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிக்குவோம். அது பார்க்கும்போதே ஒரு கிராண்டியர் என்ன வரணுமோ மாஸ்க்கான ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மாஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மாஸ் மீன்ஸு பார்க்கும்போது கிராண்டாக இருக்கும். கிராண்டாக இருக்கிறதுக்கான ஃப்ரேமிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே போகும்போது. அது இந்த ஃப்ளாப்பி எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாப்பி போட வேண்டியதான், டிஸ்க்கு மாற்றுற மாதிரி தான். அங்கே போனேன்னா ஒரு 3-4 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ கரடனில் கூட பார்த்தேன் சார், இப்போ ஒரு 25 வயசு உங்களுக்கு இல்லை, முதல் படம்னா நீங்கள் ஒரு 8 கிலோ கேமராவை தூக்கிக்கிட்டு ஓடுறது ஓடி ஆறதெல்லாம் சரி. இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணுறீங்க, ஒரு 8 கிலோ கேமராவை தூக்கிட்டு ஒரு ஃபைட் சீனுக்கு போகிறீங்க, வர்றீங்க, குனிறீங்க, திரும்புறீங்க.
இன்னைக்கு உங்கள் ஃபிசிக்கை நீங்கள் போட்டு சிரமப்படுத்திட்டது ஏன் சார் அது? இல்லை நம்ம என்னை மீறி எதுவுமே நடக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன். எல்லாமே என் நாலேஜ் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னை மீறி எதுவும் நடக்காது. நான் தான் பண்ணுவேன் எல்லாமே. ஃபுல் நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். கிம்பிள் வந்து கிம்பிள் ஆப்ரேட் பண்ணாலும் மற்றபடி ஹேண்டில் பண்ணது எல்லாமே நான் தான். சூரிய சாரே சொல்லுவார், எதுக்கு சார் நீங்கள் பண்ணுறீங்க கொடுங்க. இல்லை நமக்கு தெரியும். ஏன்னா ஆப்ரேஷன் வேறு, கேமராமேன் வேறு, ஆப்ரேட்டர் வந்து வேறு. அவங்க நம்ம சொல்கிறது செய்வாங்க. நான் டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். அவங்க திடீர்னு உட்காருவாங்க, அவங்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும். அதனால் வந்து அது 8 கிலோ தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலை தானே, இந்த ரெஸ்ட்டெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக. அப்புறம் வந்து இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ்லாம் ஷூட் பண்ணேன். ஃபுல் படம் 2 லென்ஸ். அப்புறம் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் உடைய ப்ளஸஸ். இதான் ஒன்று புதுசாக பண்ணிடணுங்கிற தாகம் உங்களுக்கு இருந்துகிட்டே கண்டிப்பாக இருக்கும். இன்னும் இந்த படத்தோட இன்னும் அதிகம் நிறைய இருக்குது. இல்லை ஃப்யூச்சரில் பண்ணுவோம். மகிழ்ச்சி சார். உங்களோட யூனிக்னஸ்க்கு ஒரு பெரிய உதாரணம் இரவின் நிழல். பார்த்திபன் மாதிரியான ஒரு வித்தியாசத்தை கொடுத்தே திறனுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர் ஏன் ஆர்தர் வில்சனை தேர்வு பண்ணுறாரு? இல்லைன்னா நடக்காது அந்த படம். அந்த படம் நடக்காது. இந்த படம் நடந்திருக்காது. நான் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்கிறேன். உங்கள் திறன் விலை நான் ஜெயகாந்தனுடைய ஒரு வரியை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் சார். தன் திறமையின் மீதான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது தலைக்கணம் இல்லை, தன்மானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நடக்காது. உண்மைதான். அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. என்னன்னா அது வந்து கஷ்டம். அது எப்போ முடியும்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு கேமராமேன். ஏன்னா அது ஃபினான்ஷியலாக இருக்கும், டைமிங் இருக்கும். அது வந்து நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணணும். அவருக்கு தெரியும். அது அவர் கூட இருக்க கேமராமேன் தான் வேணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்த படம் உண்மையிலுமே நடக்காது. நான் அவர்கிட்டே சொல்லுவேன், நான் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஸோ அது நம்ம அங்கேயே இருக்கணும், ப்ரெசன்ஸ் வேணும். ஒவ்வொரு ஸ்பாட்டும் பார்த்து ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த படம் நடக்கும். அதனால் வந்து அது அதாவது பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு பார்த்திபன் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய முயற்சியை வந்து யாருமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு உங்களுக்கு தோதான ஒரு மறைக்க முடியாத மூணு. எனக்கு இந்த படம் வந்து இன்னும் எவ்வளோ வருஷம் தமிழில் படம் இருந்தாலும் எனக்கு ஒரு பேர் இருக்கும். புரியுங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். சார் நான் உங்ககிட்ட இதை தான் ரொம்ப கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு டெபியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறீங்க, சரி. இப்போ அவர் அந்த படம் ஜெயிச்சிருது, அடுத்தவர் போகும்போது இன்னும் பெரிய கேமராமேன் வேணும் அப்படின்னு விரும்புறது இயல்பு, அது இயற்கை. நடுவில் நான் ஒரு இசையமைப்பாளரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தொடக்க ஹீரோ, முதல் படம், சின்ன வெற்றி, அவருக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்குது, இல்லை எனக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும்னு அவர் விரும்புகிறாரு. இப்போ எல்லாருமே அப்படி விரும்புகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட வேலை பார்த்த இயக்குனர்கள் திருப்பி உங்ககிட்டே வர்றாங்கல்ல, அது ஏன்? கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னது நான் கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பேன். எனக்கு அப்படி நடந்திருக்கு. நான் ஒர்க் பண்ண அடுத்த கேமராமேன்லாம் அடுத்த இதெல்லாம் போயிருக்காங்க, திருப்பி வந்துடுவாங்க. கம்ஃபர்ட் இருக்கு அவங்களுக்கு. நம்ம வந்து அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. நம்ம அப்படி தான் நான் ஒர்க் பண்ணுறது. உங்கள்கிட்ட சீன் வாங்கிக்கிட்டு இது பண்ணலாம், அது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அப்படி தான் பண்ணுவோம். அது திருப்பி வருவாங்க. கிட்டத்தட்ட வந்து அதான் சொல்கிறேன், 31 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். 26 டைரக்டர்ஸ். அதே பெரிய லிஸ்ட்டு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம அடாப்ட் ஆனல, அவங்க கூட பழகணும்ல. ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷமோ அது ட்ராவல் ஆகிறதே பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு பக்கம் இது வந்து கண்டென்ட் வேணும், எனக்கு கண்டென்ட்டை நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் சினிமாவை வந்து என்னோடய ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கதையை சூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து கண்டென்ட்டாக இது தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரிஜெக்ட் பண்ணதுண்டா? அப்படி ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் சில ப்ராக்டிகல் ப்ராப்ளத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணது வந்து படங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இல்லைங்கன்ட்டு வந்துடுறீங்களா? வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு செட்டாகலாம் வந்துடும். நம்ம செட்டாகலாம் ஒரு ஒர்க்கு செட்டாகலன்னு வச்சுங்களேன், அது நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன சார் இருக்கும்? அந்த மாதிரி நிறைய இருக்காது. நீங்கள் தவிர்த்த காரணங்கள்? இல்லை, அது ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டென்ட் இருக்கும், நமக்கு செட் ஆகாது. ப்ரொடக்ஷன் சைடும் சரி, அது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 3-4-5 படம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிடிக்காத வேலையில் விசாரணப்படாது இல்லைங்களா? அது அவுட்புட்டே வராது. சண்டை வராது, அவுட்புட் வராது. எங்கே பிடிக்காம போகுது சார்? நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே உங்களுக்கு ஒரு படம் பிடிக்காம? இல்லை, இப்போ வந்து சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சும்மா ஒரு தெலுங்கு படம் ப்ரொடியூசர் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு செட்டு பண்ணுறோம், ஒரு சாங் பண்ணுறோம், ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறோம் சார். ஒரு 10 கோடி ரூபா, சரி ஒரு 10 lakhs ஆகும் சார் பெர் டே. அந்த செட்டப்புக்கு 10 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம 10 lakhs அவங்க சொல்ல, நம்ம ஆர்வக்கோளாறில் 10 lakhs சொல்லுவோம். அவங்க இல்லைப்பா பட்ஜெட் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு 5 lakhs வச்சுக்குவோம்.
5 lakhsல இந்த செட்டப் ரெடியாக இருக்கும், நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் பண்ணலாம். அங்கே போனால் 1 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நம்ம மெண்டலாக ப்ரிப்பேர் ஆயிரும்ல. புரியுதுங்களா? 1 லட்ச ரூபா தான் முடியும் அப்படின்னா நம்ம மெண்டலாக ப்ரிப்பேர் ஆகி 5 லட்சம் சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா தான் கொடுப்பாரு. 1 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஓ, ஸோ அது கேட்டால் இது வரல சார், அது வரல சார். அது நீங்கள் பொஃபராக சொல்லியிருந்தா அது வந்து புரியல. இது மாதிரி ஏற்ற மாதிரி தயாராகிருப்போம். ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஆமாம், அது டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அது சரி, இது மேலே கண்டினியூ முடியாது அப்படின்னு. நீங்கள் இருக்கிறத வச்சு வேலை பார்க்குற ஆள் இல்லை, எனக்கு இது வேணும்னா அது வேணும்னா அவங்க அதாவது அவங்க சொல்கிறத பண்ணணும் இல்லையா? அது இதுதானா சொன்னதை செஞ்சிடணும், முடியாதுன்னா முடியாதுன்னா சொல்லி அப்படின்னு டிஸ்கஸ் அவ்வளோ பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், எத்தனை தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் நிறைய சிலது நிறைய நடக்கும். அது மாதிரிலாம் நம்ம தமிழ் சினிமாவில் சினிமோட்டோகிராஃபர்ஸ் இயக்குனர்களாக மாறின ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம பேர் எடுத்தால் அழகான. நீங்கள் எப்பயாவது இயக்கணும்னு விரும்பணும்? எனக்கு அந்த மாதிரி பிகினிங்லேருந்தே இல்லை விருப்பம். எனக்கு இதுலேயே நிறைய வேலை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கூட ட்ராவல் ஆகிறதே பெரிய விஷயம். அது வந்து ஆமாம், இவ்வளோ டைரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணியிருக்க முடியாது, நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை. நிறைய படிப்பேன், புக்ஸ் படிப்பேன், அதில் நான் ரீடர் தான் நான். எனக்கு என்னமோ அதில் விருப்பம் இல்லை. நான் இதுவே கிட்டத்தட்ட ஈக்குவல்னா ஒரு கூட இருக்க மாதிரி. சார் 96 இருந்து நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. அன்னைக்கு இருந்த சினிமா இன்னைக்கு நிறைய எவால்வேட் ஆகிருக்கு. இன்னைக்கு பெரிய மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணுமே தவிர முன்னேறி இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. மாறி இருக்கு, கண்டிப்பாக மாறி இருக்கு. நீங்கள் இந்த மாற்றத்தை என்னவா பார்க்குறீங்க சார்? டெக்னிக்கலாக தான் மாறி இருக்கு. ஸ்டோரி டெல்லிங்கில் இன்னும் அவங்க நம்ம அப்டேட் ஆகல. ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து இன்னும் அது டெக்னிக்கல் சைடு தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எமோஷனல் சைடு, இப்போ எமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ இதே இங்கே இருக்க எமோஷனல் தான் வந்து காரைக்குடியில் பார்க்குற இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே தான் அழுகுறாங்க. அந்த சைடாக இந்த ட்ரெயின் இதெல்லாம் இது அந்த ரயில்வே இது என்னது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் எமோஷனல் அப்படியே தான் இருக்குது. அம்மானா அம்மா தான். என்னென்னா இவங்க அந்த டெக்னிக்கல் சைடு போடுறாங்க. ஒரு ஸ்டோரினா அதே ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் வருது. அவங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க, அது என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு தெரியல. இல்லை ஹீரோ கேட்குறாங்களா, இல்லை இவங்க போய் சஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்களா? நீங்கள் என்ன மாதிரியாக இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நம்ம அடுத்த ரோல் போகணுன்னு விரும்புகிறீங்க சார்? என்னென்னா ஸ்டோரி டெல்லிங் எப்படின்னா எப்படி சொல்கிறது, நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஜானராக போகலாம். ஒரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்டன் வந்து இது ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வில்லேஜ் படமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் படமாக தான் வரும் இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்டீரியோடைப்ல மாட்டிக்கிறாங்க, அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸ்டோரி நிறைய இருக்குது. மியூசிக்கலாக போகலாம், மியூசிக்கெலாம் வருது இல்லைங்களா, ஃபுல்லாக மியூசிக்கலாகவே போகலாம். அது மாதிரிலாம் பண்ணலாம், நிறைய இருக்குது அவங்க சைடு. ஏதாவது புதுசாக பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க சார்? எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க. இது கருடனே உதாரணம் இல்லையா? படம் வந்து ஒருத்தர் ஃபோன் எடுக்கல, செகண்ட் ஹாஃப்லாம் ஒருத்தர் இல்லை மொபைல், ஏன்னா ஆல்ரெடி அவங்க கையில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு இல்லைங்களா? அது படம் சரியில்லைன்னா இவங்க நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா மஞ்சள் பாய்ஸ்ன்னு சொல்லுங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதனால் வந்து ஆடியன்ஸை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க, என்கேஜாக வைக்கணும் ஆடியன்ஸை. சார் இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்துகிறவங்க அந்த பட்ஜெட்டுக்கு போயிடுறதுனாலே மாசான படங்களை பண்ண வேண்டிய சூழலை மாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், பட்ஜெட்டு தான் பெரிய, அவங்க பட்ஜெட்டு அதை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதனால் அது அவங்க சூஸ் பண்ணுறாங்க, பட்ஜெட்டு தான் மெயின். இப்போ நீங்கள் இந்த இயக்குனர் கூட வேலை செய்யணும்னு எப்போயாவது விரும்புறதுண்டா? எனக்கு வந்து மணி சாருங்களோட ரொம்ப ஆசை. அப்புறம் இப்போ வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு பிடிக்கிற டைரக்டரில் ஒருத்தர் வெற்றிமாறன் சார். ஏன்னா அவர் ஸ்டோரி டெல்லிங் நல்லாயிருக்கு. எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணால் ஒரு செட் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக சார், நிச்சயமாக. நீங்கள் ஏன்னா நீங்கள் மணி சார் அப்படிங்கிறப்போ இன்னைக்கும் தமிழ் சினிமாவோட ஐகானிக் மூவிஸ்ன்னு எடுத்தால் அது மணி சாருடைய படங்கள் வந்து நின்றுது. அவர் ட்ரெண்ட் செட்டர். அப்படி அவரை பார்த்து வியந்தது போல வெற்றிமாறனை வந்து எங்கே பார்த்து நீங்கள் வியந்துருக்கீங்க, இவர் தகுதியான ஆள் அப்படிங்கிறத? இல்லை, அவர் படங்கள் நான் இப்போ தான் பார்த்தேன். நான் ரொம்ப நாள் பிஃபோரில் பார்க்கல. ஏன்னா இவங்க எல்லாமே இந்த பாலுமந்திர சார் இருக்காங்களே, அவங்க ஒரு சாஃப்டான ஒரு டைரக்டர். அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலா சார், வெற்றிமாறன் சார், அப்புறம் வந்து துரை சேந்தில் எல்லாமே குரல் கடிக்கிற ஆளுங்க. எனக்கு பயம் எனக்கு, ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் பாலா சார் கூட படம் ஒர்க் பண்ணனால அந்த வயலன்ஸு இல்லை பயம் எனக்கு தேட்டரில் போய் மறுபடியும் பார்க்குறது. ஸோ அதனால் அவர் படங்களை இப்போ தான் பார்க்குறேன். அதனால் அவரோட ஸ்டோரி டெல்லிங் கூட அசுரனும் சரி எல்லாமே இப்போ தான் பார்க்குறேன். அதனால் வந்து
அவரை பிடிக்கும் அந்த மாதிரி. நீங்க படம் பார்க்கறதுக்கான நேரம் எப்படி சார்? புது படம் வந்துருச்சு அப்படி பார்த்துருவீங்களா, இல்லை அது யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்? நல்லா சொன்னாதான் பார்ப்பேன். புதுசாக இப்போ ஓடி போய் பார்க்கறலாம் இல்லை, வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். வீட்டில் வந்து லிஸ்ட் எடுத்து இது மாதிரி ஒட்டி வச்சுக்குவேன். இதெல்லாம் படங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட்டு. பார்த்ததெல்லாம் அந்த க்ரீன் மாதிரி போட்டு வச்சுக்குவேன். வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 படம் பார்ப்பேன். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் படம். ஷூட் இல்லைன்னா படம் ஒரு வேலையாவே செஞ்சிருவீங்க? வேலை தான், இது நம்ம வேலை தான், அது பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்க்க வேண்டிய படத்துடைய பேரெல்லாம் அப்படி எழுதி வச்சு நீங்க மார்க் பண்றீங்களா சார்? ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற பையன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சார். அதில் பார்ப்பேன் நான், அப்படியே லிஸ்ட் மாறிட்டே இருக்கும். இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வேற லிஸ்ட் வந்துடும். ஏன்னா டைரக்டர்ஸோட லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்குவேன். சில டைரக்டர்ஸ்லாம் ஒரு படம் இப்போ வேற ஒரு படம்னா அந்த படத்துக்கான படங்களை பார்த்துட்டு இருப்போம். மற்றெல்லாம் ஜென்ரல் படங்கள் இதெல்லாம். இது பார்த்து இப்போ ஹிச்காக்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக ஒரு 40-50 படம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மேலே புதுசாக பண்ண போகிறதில்ல. ஸோ அவர் படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணுறது இன்னும் மொழின்னு கிடையாது, எல்லாமே பார்ப்போம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அதிகம் பார்ப்பேன் ஆக்சுவலாக. இன்னும் பழசு தான் பார்ப்போம். 1920, 30s, 15, அப்புறம் வந்து 30, 40 அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா அதில் தான் பியூர் சினிமா என்னை பொறுத்தவரையும் அதில் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸ், அந்த அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் தான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷு. ஸோ அதனுடைய உல்டா வெர்ஷன்ஸ் தான் இப்போ வருது இல்லைங்களா. எதுவுமே படம் பார்க்கும்போது தெரியும் எதுவுமே புதுசு இல்லைங்கிறது தெரியும். ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம தூசி தட்டிட்டு நம்மளாம் சொல்கிறதுக்கே, நம்ம படம் பண்ணுறோம் ஒரு கேமராமேன் சொல்கிறதுக்கே நாளாக கூச்சப்படுவேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது அவங்க பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி நம்ம இல்லை இதை விட வித்தியாசமாக ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது. அது நீங்கள் என்ன தான் நீங்கள் எக்ஸாம் படித்தாலும் எக்ஸாம் எழுதும் போது வராது தான் இல்லைங்களா. ஆமாம், அதுக்கு நம்ம ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போமே. என்னை விட பெரிய டேலண்டெல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ ஒன்று நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரணும்னு நீங்கள் விரும்பினது இல்லையா சார்? இல்லைப்பா, நான் வந்து ஓடிடுவேன் நான். எனக்கு எதுவும் கூச்சம் அந்த வயசில். நான் சின்ன வயசுலேருந்தே வீட்லேயே வளர்ந்தது, நான் மட்டும் தனியாக இருந்தது. ஆனால் எந்த க்ரௌடு இருந்தாலும் போக மாட்டேன். இப்போ நீங்களாம் எப்படி பேசுறீங்கன்னு எனக்குலாம் பொறாமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த ஸ்பீச் இருக்குது. இப்போ தான் நான் சரி பேசலாம், நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பேசுங்க, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் அப்படின்னாங்க. அது வரையும் நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு வேலை பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம திருப்பி சொல்லணும். ஸோ என்னென்னா இப்போ சொல்கிறது தான் வெளியே அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இப்போ பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் தெரியும்னு சொல்கிறதுனால தான் நான் சரி பண்ணலாம். சார் 27 வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க, 31 படங்கள் பண்ணிட்டீங்க, 26 இயக்குநர்கள் கூட இயங்கிட்டீங்க. அப்போ நான் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் எப்பயுமே படிச்சுட்டு கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகம் ஒன்றுமே இல்லை பண்ணிட்டே இருக்கீங்களா சார்? அது எப்போ சார் வந்துச்சு? அது நேற்று நைட்டு கூட எனக்கு நான் எதுவுமே பண்ணலையே, எப்படியே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கூட டிஸ்டர்பன்ஸ் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக நான் 11 o'clock 12 o'clock தோணேன். எதுவுமே பண்ணல நம்ம ஆக்சுவலாக, இன்னும் எதுவுமே பண்ணல நம்ம. ஏதோ பண்ணணும், ஆனால் ஏதோ பண்ணுவோம். ஆனால் அந்த ட்ரைவ் இழுத்துட்டு போயிடும் நம்மளே. ஆனால் இரவு நிழல் வரும்போது உங்ககிட்ட இருந்தது வந்து நான் உழைப்பாளி அப்படிங்கிற ஒன்றில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம எப்போவுமே ஹார்ட் ஒர்க் தான். பிகினிங்லேருந்து அது எனக்கு கூட ட்ராவல் ஆனவங்களுக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் நிற்கும். மற்றபடி அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருங்க, எவ்வளோ நாள் காசு வாங்க, அதெல்லாம் நிற்காது. ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இனி நம்மளே தான் உழைக்கணுமா, நம்ம மேற்பார்வை பார்க்கலாம், வேலை வாங்கலாம், அதான் நம்ம இன்னும் வரவே இல்லையே. நான் இன்னும் வரல. நான் இன்னும் நான் தான் பண்ணுவேன். நான் தான் எப்பயே நான் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். எல்லாமே நான் தான் ஷூட் பண்ணுவேன். என் மீறி எதுவுமே நடக்குது. அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். நம்ம மீறி எதுவும் நடக்கிறது கண்டிப்பாக இருப்பேன். தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வந்த ஏதாவது ஒரு படம் இது நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி நீங்கள் வச்சுருந்தா? நிறைய இருக்குது அது மாதிரி. சரி சார், ஏதாவது திட்டுவானுங்க அப்புறம். வேறு மொழிகளில் வேலை செய்யணும்னு விரும்புறீங்களா சார்? இருக்குது. அது மலையாளத்துலேயும் ஒரு ஃபிலிம் இருக்குது. ஹிந்தியும் ஒன்று பண்ணுவோம். இப்போ இல்லை, கொஞ்சம் டிசம்பருக்கு மேலே, டிசம்பர் ஜனவரியில் ஒரு ஃபிலிம். இப்போ தான் ஹிந்திக்கு போகிறீங்க? ஆமாம், ஹிந்தி ஆல்ரெடி நான் இருந்துச்சு. அப்புறம் என்னோட பிஸி அப்படி எப்படி போகிறதுனால பண்ணலை. ஸோ இப்போ தான் நான் போகிறேன், டிசம்பருக்கு மேலே. மகிழ்ச்சிங்க சார். மலையாள சினிமா இன்னைக்கு வந்து நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மலையாள சினிமா பற்றி பேசி நிறைய மலையாள நடிகர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு தாங்க புதுசு, நாங்களாம் தமிழ் சினிமாவை எங்கள் சினிமா மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து இந்த மாஸ் சினிமாலாம் பார்த்துட்டு எளிய சினிமா நல்லா இருக்கே, ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வர்றாங்க நம்ம தமிழ் மக்கள்.
நீங்கள் மலையாள சினிமாவை என்ன பார்க்குறீங்க சார்? நம்ம என்னென்னா மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆல்ரெடி மலையாள சினிமான்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நமக்கு ஸ்டோரி டெல்லிங் வேறு, அவங்க ஸ்டோரி டெல்லிங் வேறு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழில் ஒரு டைரக்டர் எடுத்து தான் படம் போகும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து இந்த மம்முட்டி சார் ஃபிலிம் இருக்குது பிரம்மயோகமாக, அதெல்லாம் இவங்க எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்லோ ஃபேஸ் இருக்குது. மலையாள சினிமான்னு சைக்காலஜியில் ஃபிக்ஸ் ஆகிடுது. நம்ம இதே நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் யாராவது போட்டு அதை எடுத்து வச்சுன்னா செவ்வா எடுத்துருக்காங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், என்னையா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மை தான் அது. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது அது ஓடாது வந்து வேறு வேறு. ஏன்னா ஒரு சர்க்கிள் அது. எந்த படம் ஓடாதுங்கிறத கடைசி கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து தமிழில் இப்போ நல்ல படங்கள் வரும், திடீர்னு அங்கே அந்த இண்டஸ்ட்ரி தெலுங்கு ஹிட் ஆகும், அப்புறம் மலையாளத்தில் ஒரு சீசன். ஒரு தடவை படமே ஓடாது ஒரு காலத்துலலாம். இப்போ அவங்க படங்கள் ஓடுது. தமிழில் சில படங்கள் பம்பர் ஹிட் ஆகும், இப்போ எதுவுமே படம் ஓடல. அப்படியே ஒரு சர்க்கிள் தான். அதனால் இங்கே தான் நிறைய எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் இருக்குது. இதனுடைய உல்டா வருஷன்ஸ் தான் நிறைய இருக்காங்க. நிச்சயமா. ஏன்னா அவங்க மஞ்சுமல் பாய்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட்னா அது மனிதனோடு உள்ளது மனிதருக்கா இல்லைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அவர் படமே எடுத்துட்டு 200 கோடி வச்சுக்கிறப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்கிறதுல எந்த மாற்றம் கருத்து? நம்ம ஒரு டைரக்டர்ஸ் பெரிய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. சங்கர் சார், மணி சார்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில். அதனால் வந்து இவங்களோட உல்டா வருஷம் தாங்க. இப்போ வந்து நம்ம பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதை தான் சொல்லுவாங்க. சார், பிரம்மாண்ட படங்களில் வேலை செய்கிறத விட சாமானிய படங்களில் வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம்? அது ஈஸின்னு இல்லை, அது ஒரு ஆத்மாத்மா இருக்கும். அதுதான் எல்லாம் வருது வருஷத்துக்கு. இது இந்த எமோஷனல் வர்றது தான் வராது. அது வேலை பண்ண ரொம்ப ஈஸி. பிரம்மாண்ட படம் ஈஸி. ஆனால் உங்களுக்கு கஷ்டப்படுறது தான் பிடிக்கும். ஆமாம், இது நல்லாயிருக்கும். ஃபைனான்சியலும் சரி, அங்கே சைடு பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் இதுலேயும் ஓகே. ஆனால் இதில் இருக்கிற ஒரு நமக்கு இப்போ கரண்டெல்லாம் ஒரு பெரிய பேர் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி பேர் அதில் ரொம்ப கஷ்டம் வரும், ஷேர் ஆகும். நீங்கள் சொன்னது போல் நம்ம செஞ்ச வேலை வெளியே தெரியணும்னா நம்ம இந்த மாதிரியான படங்களை பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் அது வராது. இது மாதிரி ஆர்டிஸ்டோ இது மாதிரி பண்ணால் தான் நமக்கு பேர் வரும், டெக்னிக்கலாக பேர் வரும். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், சீன்ஸ், சாங்ஸ், ஃபைட், நான் வந்து சீன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ தாலாட்டும் காற்றேவா மாதிரியான பாடல்கள், இப்போ கருடன் இல்லை நான் கடவுளில் அவன் இவனில் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்று நான் புதுசாக பண்ணிடணும். இப்போ தாலாட்டும் காற்றேவானா ஒரு நேரத்தில் ட்ரெயின் போயிட்டுருக்கணும், சைமல்டேனியஸாக அந்த பக்கம் ஒரு கார் போயிட்டுருக்கணுங்கிறது யாரோட ஐடியா சார்? இல்லை, ஆக்சுவலாக டைரக்டரோட ஐடியா தான். அது வந்து அது எப்படி சார் எழுதும்போது பாசிபிள் நினச்சி எழுதுனாங்களா, இல்லை நீங்கள் அதை பாசிபிள் ஆக்குனீங்களா? அது வந்து ஆராதனா சாங். அது ஆராதனோட ஒரிஜினல் ஆராதனா வருஷன். அதில் பார்த்தீங்கன்னா செட் இருக்கும். அதில் ஒன்றுக்கும் இவங்களுக்கும் காம்பினேஷனாக இருக்காது. அது ஒரிஜினல் சாங் பார்த்தீங்கன்னா அவர் செட்லேயே ட்ரெயினில் போயிட்டுருப்பான், இவர் காரில் தனியாக பாட்டுருக்காரு. இதில் காம்பினேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரெயினை புக் பண்ணி ஒரு 5 days ஷூட் பண்ணோம். அதுதான் கஷ்டம். ஏன்னா ஒரு ஒன் மோர்னு வச்சுக்கலாம், ட்ரெயின் மறுபடியும் பின்னால் போகணும், அந்த டைமிங் வரணும், அவங்களுக்கு பேரலாக போகணும். ஏன்னா ட்ரெயின் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம ஒரு 40-50 போயிட்டுருப்போம் காரு. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிகல் பண்ணலாம் நிறையா. அதில் கோஆர்டினேஷன் பண்ண தான் பண்ண முடியும். அது பண்ணுறப்ப என்ன சார் விஷயங்க, இது ஒரு ஐகானா இருக்கும்டா? அது கண்டிப்பாக இது கஷ்டம் தான், நான் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா. அதாவது எனக்கு பொறுத்தவரை என்னென்னா ஈஸியான வேலை இது பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பேன், புரியுதுங்களா. ஈஸியான வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா. அதுலேருந்து நம்ம புதுசாக பண்ணால் இதுதான் புதுசாக பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான். ஆல்ரெடி நீங்கள் பண்ண வேலையை பண்ணக்கூடாதுங்கிறது. சார், இன்னைக்கு வந்து எல்லார் கைக்கும் கேமரா வந்துருச்சு சார். கேமரா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ரிவ்யூவர்ஸ் மாதிரி எல்லாருமே கேமராமேனுங்கிற ஒரு மித்துக்குள்ளே நாங்கள்லாம் மாட்டிட்டு நிற்கிறோம். கேமரானா என்ன சார்? கேமரானா என்ன சார்? நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் மெயினாக. அதுக்கு யூஸ் பண்ணால் போதும். நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அது வந்து வெர்பலாக சொல்ல முடியாது. வெர்பலாக சொல்லாமல் விஷுவலாக நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அது ஆர்டிஸ்ட் எங்கே இது பொசிஷன் வச்சு அது நம்ம எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணுறது தான் கேமரா. ஒரு ஒரு புகைப்படத்துடைய தரம் அதோடைய கேமராவை சார்ந்தது இல்லை அப்படின்னு இல்லை, அது ஒரு டூல் தான். நிச்சயம். அது ஒரு கவிதையுடைய தரம் அந்த பேனாவை சார்ந்தது இல்லைங்கிற மாதிரி
அந்த அந்த கிரியேட்டிவ் மைண்டு ஒன்று வேணும். நான் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னா இன்றைக்கி கேமராவோட ஃபோனோட எதையோ ஷூட் பண்ணுங்கிற வேட்கையோடு அலையிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற விரும்புறதுங்க சார்? எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டாக இருங்க. மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது என்ன நம்ம சொல்ல வரோம், என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ ஃபிலிமு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரோட ட்ராவல் பண்ணணும். ஏன்னா படத்தில் டைரக்டர் தான் மெயின். அவர் மூலியமாக தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அவங்க என்ன தாட்டு யோசிக்கிறாங்களோ, நீங்கள் உங்கள் தாட் இருக்கும் அவங்களுக்கும். அதை வந்து வே ஆஃப் டெல்லிங் இருக்கு இல்லையா, டைரக்டர் சொல்லுவார். நமக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இப்போ இந்த செங்கல் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே நாங்கள் செட் பண்ணது. கதை சொல்லும் போதே இந்த டோனில் வரலான்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்மூத்தாக சொல்லணும். ஸ்மூத்தாக சொல்லி செட் பண்ணணும். டைரக்டர் தான் எல்லாத்துக்கும் மெயின். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய சூப்பர் இருந்தாலும் அவர் சொல்கிற வே தான். அது ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யாரும் இயக்குனரை மிஞ்சாமல் இருக்கிறது ஒரு படத்துக்கு நல்லது. ஆமாம் ஆமாம், அவர் தான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது தானே மெயின். அவங்களுடைய ரைட்டிங் இது. அப்புறம் நிறைய படங்கள் பார்க்கணும். அப்போ தான் என்னென்னா, எதுக்கு படங்கள் பார்க்கணும்னா நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம லைஃப் டைமில் ஷூட் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ இந்த எமோஷனல் எப்படி சொல்லியிருக்காங்க. 1996 முதல்ல நீங்கள் கேமராமேனாக ஆகுறீங்க. முதல் படத்துக்கு ஒரு மாநில விருது. திருப்பி 12 வருஷம் கழிச்சு நான் கடவுள் 2008 ஒரு மாநில கடவுளுக்கு வந்து ஸ்டேட் இது சென்ட்ரல் அவார்டு இருந்துச்சு. ஆமாம், அது நாமினேட் ஆச்சு. நீங்கள் இன்னும் நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்கிறப்போ ஒரு விருது உங்களை என்ன ஊக்கப்படுத்துறது உண்டா? இல்லை, அப்படிலாம் இல்லை. என்னை விருது என்னை பொறுத்தவரையும் ஒரு 4-10 பேர் சேர்ந்து கொடுக்குற அவங்களுக்கான விருது. புரியுதுங்களா? அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஓகே, அது ஒரு ஆனர் தான். இருந்தாலும் அது வந்து அவங்க புரியுதுங்க என்ன சொல்ல வர்றது. அதுதான் ஃபைனல்னு இல்லை. ஆமாம், அது ஃபைனல் இல்லை. ஆமாம், அது ஊக்கம். இப்போ உலக அழகின்னு இப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உலக அழகின்னு சொல்லி ஒரு நாள் அது அந்த டைமுக்கான அழகி தான். அடுத்த டைம் வேற ஒருத்தர் அழகி. அது அந்த 3 பேருக்கு அவங்க அழகியா தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம், அது அந்த ஜட்ஜ் பேனல் அந்த டைம் தான். அது வந்து ஒரு பல வருஷமாக இன்னும் உலக அழகின்னு சொல்லிருப்பாங்க ஐஸ்வர்யா. பார்த்தீங்களா, அந்த ஒரு டைமுக்கான ஒரு நாமினேஷன் வின்னர் தான். அடுத்த ஒரு 5 நிமிஷம் வேற ஒரு அழகி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் தொடர்ந்து இயங்குறத பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 31 திரைப்படங்களை தமிழ் சினிமாவில் பண்ணி 2 மாநில விருது வாங்கி தேசிய விருதுக்கு தகுதியாகி யாரையும் அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களை கடந்து சாமானிய சினிமா ரசிகன் கேட்குற அளவுக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் நைட்டு 11 மணிக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற பதட்டத்தோடு இருக்கிற உங்களுடைய வேட்கையை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது. எங்களுக்கு பெரிய குற்ற உணர்ச்சியை நீங்கள் நிறைய நாளில் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் என்னெல்லாம் புதுமையை நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்துணையும் நிகழ்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து உங்களுடைய படைப்புகளில் பல திரைக்காவியங்களில் திரையரங்குகளில் பார்க்க நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக பண்ணுவோம். கடவுள் கிரேஸ் இருக்கணும். கண்டிப்பாக தேங்க்யூ.